ஹே காய்ஸ், நம்ம பூமியை நோக்கி ஏதோ ஒரு மர்மமான பொருள் வேகமாக நகருதுன்னு சொல்லி நாசா சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுவும் அந்த ஆப்ஜெக்ட் ஏலியனோட ஷிப்பாக இருக்கலாம்னு சொல்லி விஞ்ஞானிகள் எல்லாம் சந்தேகப்படுறாங்க. அதுதான் இன்னைக்கான நம்ம டாபிக், 31 அட்லஸ் ஸ்பேஸ் அப்டேட். ஸோ என்ன அந்த 31 அட்லஸ், அந்த மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்ட் என்ன, உண்மையிலே ஏலியன்ஸ் நம்ம பூமியை நோக்கி வராங்களா? அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நாசாவோட ப்ராஜெக்ட் தான் இந்த அட்லஸ்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட். இது பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராய்ட் டெரஸ்ட்ரியல் இம்பேக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் டெலஸ்கோப் ப்ராஜெக்ட். ஸோ இதோட மெயின் ஜாப் என்னென்னா, பூமிக்கு அபாயம் விளைவிக்கக்கூடிய அஸ்ட்ராய்ட் இல்லைன்னா அன்னோன் ஆப்ஜெக்ட் ஏதாவது நம்ம பக்கம் வருதான்னு பார்த்து ஏர்லியாகவே நமக்கு வார்னிங் கொடுக்கறது தான். சமீபத்தில் இந்த டெலஸ்கோப் ஒரு அசாதாரணமான ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணியிருக்கு. அந்த ஆப்ஜெக்டோட வேகம், லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதம், இது எல்லாமே நார்மலான அஸ்ட்ராய்டை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. விஞ்ஞானிகள் முதல்ல இந்த பொருளை ஒரு சாதாரண விண்கல்னு தான் நினைச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் இந்த பொருளிலிருந்து வர ஒளியையும் அதோட பயண வேகத்தையும் திசையையும் நல்லா ரிசர்ச் பண்ணுறப்ப ஒரு விசித்திரமான ஒளிமின்னல் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சாதாரண விண்கலாக இருந்தால் அது நேரான ஓட்டத்திலே தான் போகும். ஆனால் இதோட ஒளி பார்த்தீங்கன்னா தானாக கட்டுப்படுத்துகிற மாதிரி வருது. அதாவது யாரோ ஒரு அறிவுள்ள உயிர் இதை இயக்குற மாதிரி நடத்தையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பயணத்தோட திசையும் பூமியை நோக்கி வாரதாகவே இருக்குது. ஸோ ஒரு விண்கல் அடிக்கடி திசை மாறுது, ஆனால் அது பூமிக்கு நேராக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக விண்கல்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சந்தேகப்படுறாங்க. அதனால தான் சில நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இயற்கையான விண்கல்லாக இருக்க வாய்ப்பு குறைவு, இது ஒரு அறிவு கலந்த இயக்கமாக இருக்கலாம்னு சொல்லி. இப்போ மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இது ஏலியன்ஸ் உபயோகிக்கிற ஏதாவது ஒரு பறக்கிற பொருளா, இல்லைனா நமக்கே தெரியாத வேறொரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜியோட ஒரு கருவியாக இருக்குமான்னு சொல்லி. இதை பற்றி ஃபைனலாக உறுதி செய்ய இன்னுமே முடியலை. ஆனால் இது பூமியை நோக்கி நேரடியாக வந்து கொண்டு இருக்கிறது தான் எல்லாரையுமே பதற வைக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா தான் அந்த மர்மமான பொருளுக்கு விஞ்ஞானிகள் 31 அட்லஸ்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இப்போ தினமுமே வர ஆய்வு தகவலில் படி அந்த பொருள் வேகம் குறையாமல் மெதுவாக வந்தாலுமே பூமியை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிலர் சொல்கிறாங்க இது பூமியை பற்றி தெரிஞ்சிக்க ஏலியன்ஸ் அனுப்பிய ஒரு ஆய்வு கருவின்னு சொல்லி. இன்னும் சிலர் சொல்கிறாங்க நம்ம மனிதர்களோட செயல்படிகளை பார்க்க வச்சிருக்கிற கண்காணிப்பு பொருளாக இருக்கலாம்னு சொல்லி. ஆனால் உலக விஞ்ஞான நிறுவனம் இதை பற்றின தகவல்களுக்கு எந்த உறுதியான முடிவுமே சொல்லலை. ஸோ இது ஏலியன் பொருள் தானே உறுதியாக கூற முடியாது, ஆனால் இது முழுக்க இயற்கையான ஒரு பொருள்னும் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் இப்போ விண்வெளி உலகம் முழுக்க இந்த 31 அட்லஸ் பற்றின உண்மை என்னன்னு சொல்லி ஒரு பெரிய விவாதத்தை தொடங்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப நம்ம மனசில் ஒரே ஒரு கேள்வி தான் வருது, மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் நம்ம மட்டும்தான் மனிதர்களாக இருக்கிறோமா, இல்லைனா தூரத்துலேருந்து யாராவது நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஸோ இந்த 31 அட்லஸ்னு பெயர் வச்ச பொருள் இன்னும் விண்வெளியில் இருந்து நேராக பூமியை நோக்கி நகர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ இது என்ன பொருள், யார் அனுப்பினது, என்ன நோக்கத்துக்காக வருது, இது எல்லாத்துக்கான பதிலும் அடுத்த சில மாதங்களில் தான் நமக்கு தெரியும்.